ஆசைகளும் அளவே இல்லாம கொட்டி கிடக்குது. ஆனா ஒரே ஒரு சிக்கலு. இதுதான் உங்க கவலை அப்படின்னா உங்க கவலைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. நீங்க ரொம்ப வசதியானவரா? ஒருவேளை வசதி கம்மியானவரோ? அதை விட முக்கியமான பெரிய வசதி ஒண்ணு இருக்குது. சீக்கிரமா முன்னேறதுக்கு 2 வேலையை நமக்கு சரியா செய்ய தெரிஞ்சிருக்கணுமா. நம்ம பார்த்த இந்த விஷயங்களை வச்சு மக்களை 3 விதமா பிரிச்சிருக்காங்களாம். எப்படி பயன்படுத்துறது, எப்படி வீணடிக்கிறது அப்படிங்கிறதுலதான் வேறுபாடு இருக்கு. சாதனையாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடும் இதுதான். எங்கிட்ட திறமை இருக்குது, சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியும் இருக்குது, ஆசைகளும் அளவே இல்லாம கொட்டி கிடக்குது. ஆனா ஒரே ஒரு சிக்கலு, என்கிட்ட நேரம் மட்டும்தான் இல்ல. கிடைக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல எப்படி என்னால எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும்? மாறிட்டு வர இந்த சமுதாயத்துல என்னோட எல்லா பிரச்சனைகளையும் மீறி நான் என் கனவை நனவாக்கணும் அப்படின்னா அது வரைக்கும் காலம் காத்துட்டு இருக்குமா என்ன? கிடைக்கிற இந்த 24 மணி நேரத்துல பெருசா அப்படி என்னத்தை தான் சாதிச்சிட முடியும் அப்படிங்கறதுதான் உங்க கவலையா? இதுதான் உங்க கவலை அப்படின்னா உங்க கவலைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா இது போல பயனுள்ள தகவல் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல வந்து சேர்ந்துரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு டேலண்ட் பிளெண்ட் பிளெஸ்ட் சேனல். நீங்க ரொம்ப வசதியானவரா? ஒருவேளை வசதி கம்மியானவரோ? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் இந்த கேள்வியை கேட்கல. அதை விட முக்கியமான பெரிய வசதி ஒண்ணு இருக்குது. அதுதான் நேரம் அப்படிங்கிறது. ஒரு சிலர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படா இந்த நாளை கடத்துறது, டைம் பாஸே ஆக மாட்டுதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையுமே கஷ்டப்பட்டு கடத்திட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு நேரம் அளவுக்கு அதிகமாவே இருக்குது. நேர வசதி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இவங்க பணக்காரங்க தான். ஒரு சிலரு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, தேவை அதிகமா இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் இல்ல, எவ்வளோ வேலை இருக்கு, எப்ப செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு எப்பவுமே பரபரப்பாவே இருப்பாங்க. இவங்களுக்கு நேர வசதி கம்மி தான். நேரம் அப்படிங்கிற விஷயத்துல இவங்க ஏழை தான். நேரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் பதவியில இருக்கிறவங்க ஏழை அப்படின்னு சொல்லி வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாருக்குமே அதே 24 மணி நேரம் தான். இப்ப நம்ம பார்த்த இந்த விஷயங்களை வச்சு மக்களை 3 விதமா பிரிச்சிருக்காங்களாம். முதலாவதா இருக்கிறவங்க டைம் பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லி நேரத்தை வீணடிக்கிறவங்களாம். 2வதா இருக்கிறவங்க யாரு அப்படின்னா எனக்கு வேலை அதிகமா இருக்கு, நேரம் பத்தலையே அப்படிங்கிற கஷ்டத்துல இருக்கிறவங்களாம். 3வதாவும் ஒரு மக்கள் கேட்டகரி இருக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரத்தை செய்யக்கூடிய வேலைக்கு சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்களாம். நம்ம பார்த்த இந்த 3 விதமான மக்கள்ல டைம் பாஸ் ஆகல அப்படின்னு சொல்றவங்க அதே நிலைமையில தான் இருப்பாங்களாம். வேலை அதிகமா இருக்கு, நேரம் தான் பத்தல இப்படின்னு சொல்ற ஒரு சிலர் மேரத்தான் ஓடுற மாதிரி நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. இவங்க நேரத்தை வீணடிக்கிறவங்களை விட ஒரு படி மேல இருக்கிறாங்க. இப்படி மேரத்தான் ஓடுற மாதிரி ஓடுறவங்களையும் நிறைய பேர் முழுசா ஓட முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம பாதியிலே பேக் அடிச்சிடறாங்களாம். முயற்சிய கைவிடாம ஓடிட்டே இருக்கிறவங்க கூடிய சீக்கிரத்திலேயே நேரத்தை சரியா பயன்படுத்த தெரிஞ்ச ஜீனியஸ் ஆகி பணம் பதவி அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போயிருவாங்களாம். அப்போ பணம் பதவியில இருக்கிறவங்க எல்லாருமே ஜீனியஸா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அதுலயும் ஒரு சிலர் மத்தவங்களோட திறமையை யூஸ் பண்ணி முன்னேறினவங்களா கூட இருக்கலாம். அவங்கள நம்ம உதாரணமா எடுத்துக்க கூடாதாம். சீக்கிரமா முன்னேறதுக்கு 2 வேலையை நமக்கு சரியா செய்ய தெரிஞ்சிருக்கணுமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க. ஒரு கற்சிலை அப்புறமா ஒரு ஓவியம், 2யும் எடுத்துக்கோமே. 2மே பாக்குறதுக்கு அழகாதான் இருக்கும். ஆனா இந்த கற்சிலை ஓவியம் இது 2ம் ஒன்னா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சிலை அப்படிங்கிறது வேறு, ஓவியம் அப்படிங்கிறது வேறு. சிலையை செதுக்கணும் அப்படின்னா ஒரு கல்ல உளிய வச்சு அழகா செதுக்கி அதுல இருக்கிற தேவையில்லாத பகுதிகளை நீக்கினா தான் ஒரு அழகான சிலை நமக்கு கிடைக்கும். ஆனா ஓவியத்துல ஒரு வெள்ளை பேப்பர்ல நிறைய கலரை சேர்த்தாதான் அழகான ஓவியம் நமக்கு கிடைக்கும். நம்ம பார்த்த சிலை ஓவியம் இதுல நடக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கவும் முடியாது, அதே நேரம் எல்லாத்தையுமே நீக்கவும் முடியாது. ஓவியத்துல கலர் சேர்க்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு புதுசு புதுசா கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில சேர்த்துட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம என்னைக்கோ கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம்
அதுக்கு இப்ப மதிப்பு இல்ல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம உளி செய்யற வேலையை செஞ்சு நம்ம லைஃப்ல இருந்து அதை நீக்கிதான் ஆகணும். இருக்கிற 24 மணி நேரத்துல எல்லா விஷயத்திலயும் நம்ம உழைப்ப போடாம எதுக்கு அதிக பலன் கிடைக்குமோ அதுல நம்ம கவனத்தை செலுத்தி அதுல நம்ம உழைப்ப அதிகமா போடணும். படிப்பு, பணம், பதவி, புகழ், தகுதி, திறமை இது எல்லாருக்குமே வேற வேறன்னு இருந்தாலும் காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி 24 மணி நேரம் தான். இத எப்படி பயன்படுத்துறது, எப்படி வீணடிக்கிறது அப்படிங்கிறதுலதான் வேறுபாடு இருக்கு. சாதனையாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடும் இதுதான். இப்ப நான் சொல்லியிருந்தது ஒரு சில துணுக்குகளை மட்டும்தான். இது மாதிரி அதிகமான கருத்துக்களை ரொம்ப அருமையா நம்ம எழுத்தாளர் சோமா வள்ளியப்பன் அவர்கள் நேரத்தை உரமாக்கு அப்படிங்கிற தலைப்புல காலம் உங்கள் காலடியில் புத்தகத்தில் பாகம் 2ல எழுதியிருக்கிறாரு. இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே கண்டிப்பா அந்த புத்தகத்தை படிங்க. நேர மேலாண்மையை பத்தி ரொம்ப சுவையாகவும் நமக்கு புரியுற மாதிரி தகுந்த உதாரணத்தோடையும் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை படிக்கும்போது அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்க வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாமே படிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த பதிவே போட்டிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல பயனுள்ள தகவல் ரெகுலரா உங்களுக்கு சேரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவுல இருக்கிற தகவல்கள் மத்தவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Thanks for watching.